நீயும் நானும் இத்தனை நாளா டாம் அண்ட் ஜெரி மாதிரி விளையாடின விளையாட்டு யோசிச்சு பார்த்தா ஜாலியா தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு விஷயம் உண்மை காவியா, ராமுங்கிறவன் ரெட்ட சுழில பிறந்தவன். தான் நினைச்சத அடையாம இருந்ததே கிடையாது. நான் வேற நிறைய பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நீ வேற சீக்கிரம் வீட்டுக்கு போனோம்னு சொன்னல. ஏய், யாரா நீங்க? கவ்யா, இதெல்லாம் உன் வேலை தானா? ஏண்டா ஆதாரம் இல்லைன்னா நீ என்ன வேணாலும் செய்வியா? நீ ஆரம்பத்திலிருந்து காவியா கொடுத்த தொந்தரவு ஒன்றுன்னா இப்போ சொன்னல, அது எல்லாமே இந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருச்சு. இதுக்கு மேல நீ தப்பிக்கவே முடியாது. டேய், நான் யார் தெரியுமா? நான் நினைச்ச என்ன வேணா பண்ணுவேன்டா. என்ன வேணாலும் பண்ணுவியா? இத்தனை நாள் ஆதாரம் இல்லைங்கிறதுனால தானே ஓவர் ஆடிட்டு இருந்த. இப்போ ஆதாரம் இருக்கு. உன்னை கையும் கழுவமா சிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நானும் காவியம் இப்படி ஒரு திட்டமே போட்டோம். நீ மாட்டினடா. என்னை பத்தி தெரியாம நீ விளையாடிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? மெக்கானிக். ஏதாவது ஒரு வண்டி எடுத்து உன்னை ஏற்றி உன் கதையை முடிச்சு பிரேக் ஃபெயிலியர்னு ஃபைன் கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது, நியாயமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி. நட, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். டேய் மாப்ள, இவனாண்டா என்னடா பேச்சு? அப்படியே மூஞ்ச போடா. டேய் டேய் வாடா. என்ன ஓவரா சீன் போடுறீங்க நீ? டேய் வாடா. டேய் திமுறான் பாரு. இன்ஸ்பெக்டர், இவனுக்கு எதிராக நீங்கள் கேட்ட ஆதாரம் சாட்சி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். இவன் செஞ்ச தப்பெல்லாம் இவனே என் வாயால் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இந்தாங்க ஆதாரம். ஏய் காவ்யா, திட்டம் போட்டு நாடகம் ஆடி என்ன கவுத்துட்டல, உன்னை சும்மா விட மாட்டேனே. பாத்தீங்களா சார், உங்க முன்னாடியே என்ன எப்படி மிரட்டான்னு? ஏய், நீ பெரிய பதவியில இருந்தா வேலைக்கு வர பொண்ணுகிட்ட இப்படித்தான் உன் வேலையை காட்டிக்கிட்டு இருப்பியா? இது மாதிரி எத்தனை பொண்ணுகிட்ட உன் வேலையை காட்டியிருக்க? சரியான ஆதாரம் இல்லாதனால தானே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த. இப்பதான் எவிடன்ஸ் கிடைச்சிடுச்சுல, இத வச்சு உன்னை 7 வருஷம் உள்ள தள்ளுறேன் பாரு. கான்ஸ்டபிள், உன்னை உள்ள பிடிச்சு போடியா? ஓகே சார். இன்ஸ்பெக்டர், என் பேக்ரவுண்ட் தெரியாம என்கிட்ட விளையாடுறீங்க, அப்புறம் பின்னால ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏய், உன் பேக்ரவுண்ட் ஃப்ரண்ட் ரவுண்ட் எல்லாமே எனக்கு தெரியும்டா. இவனை உள்ள பிடிச்சு தள்ளியா? வாயா, விடுங்க. போயா, உன்னை விட மாட்டேனே. வாயா அண்ணா. திமிரா பாரு. என்ன முறைக்கிறா? வா வாயா. வாயா. டோ போயா. வாயா உள்ள. இன்ஸ்பெக்டர், தப்பு செஞ்சவன நாங்களே ஆதாரத்தோட பிடிச்சி கொடுத்துருக்கோம். தயவுசெய்து கொஞ்சம் வினோத ரிலீஸ் பண்ணுங்களேன். சார், எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் நான் ரிலீஸ் பண்ண முடியாது. நீங்க கோர்ட்ல போய் தான் ஜாமீன் எடுத்துட்டு வரணும். என்னங்க, குற்றவாளியை நாங்களே ஆதாரத்தோட பிடிச்சி கொடுத்துருக்கோம். இன்னுமா எங்க மேல நம்பிக்கை இல்லை? இந்த ராமு வினோத்தை வெளியில விட்டா தான் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருந்தான். அதனால தான் வினோத்தை ரிலீஸ் பண்ண முடியாம இருந்தது. இப்பதான் அந்த ராமு குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அதனால என்னோட சொந்த ஜாமீன்ல வினோத்தை வெளியில விடுறேன். ஆனா நான் சொல்றப்ப கோர்ட்ல கொண்டு வந்து ஆஜர் பண்ண. கண்டிப்பாங்க, நீங்க எப்போ கூப்பிடுறீங்களோ நான் அவரை கூட்டிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. காவியா, நீ இவ்வளவு பெரிய காரியத்தை ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்காமா. உன்னோட துணிச்சலை நான் பாராட்டுறேன். எல்லாம் எங்க மாமா கொடுத்த தைரியம் தான் சார். சரிம்மா, நடந்ததெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடு. ஏற்கனவே எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். இந்தாங்க.
யோ கான்ஸ்டபிள் சார். வினோத்தை ரிலீஸ் பண்ணியா? ஓகே சார். இன்ஸ்பெக்டர், நாங்கள் ஒரு ஆ அண்ணா காவியா, எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கமா. இதை பாருங்க, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாங்க போகலாம். வாங்கண்ணே. அப்பா, ரம்யா, எப்படிமா இருக்க? ஏன் பொண்ணு மட்டும் சும்மா சும்மா போலீஸ் பிடிச்சிட்டு போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதான் அப்பா நான் வந்துட்டேன்ல, இனிமேல் போலீஸ் பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. ம், ஆமாண்ட தங்கம், வா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. ஐயோ, என்னங்க நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? இல்லை மாப்ள, நான் அண்ணனா இருந்தும் காவியா விஷயத்தை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாம அவசரப்பட்டு அடிதடியில் இறங்கிட்டேன். அதனால தான் பிரச்சனை பெருசாக போயிடுச்சு. ஆனால் நீங்கள் யோசிச்சு விஷயம் வெளியே தெரியாமல் காதும் வச்ச மாதிரி முடிச்சிட்டீங்க. நீங்கள் மாப்பிள்ளையா வந்ததுக்கு நாங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாமா, நான் கூட உங்களை சாதாரண மெக்கானிக் தானேன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்குள்ள இவ்ளோ புத்திசாலித்தனம் இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. எங்க அண்ணனை வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கும் காவியோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுக்கும் உங்களுக்கு டபுள் தேங்க்ஸ். நீங்க எங்களுக்கு மாமாவா கிடைச்சது எங்களோட அதிர்ஷ்டம். ஆமா மாமா, இந்த குடும்பத்தோட மூத்த மருமகனா எங்க அண்ணனை வெளியே கொண்டு வந்தது உங்க கடமையா இருக்கலாம். ஆனா என்னை இவ்ளோ நாளா டார்ச்சர் பண்ணவன தூக்கி உள்ள வச்சீங்களே, அது என் லைஃப் ஃபுல்லா மறக்க மாட்டேன் மாமா. இவ்ளோ நாளா அவன் டார்ச்சரை வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். உங்களால தான் இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ரொம்ப நிம்மதியா தூங்க போறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. செல்வம், இன்னைக்கு உங்களால தான் என் புருஷன் வெளியே இருக்காரு. என் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ செய்ய வேண்டிய வேலையை நீங்க இருந்து செஞ்சிருக்கீங்க. நீங்க என் கூட பிறக்கலனாலும் உங்களை நான் என் கூட பிறந்த பிறப்பா நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் செல்வம். என்னங்க இது, சும்மா அப்படி ஆளுக்கால் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அப்படி என்ன பெரிய காரியம் செஞ்சுட்டேன்? நீங்க செஞ்சது பெரிய காரியம்தான். அம்மாக்கு தெரியாம அண்ணனை வெளியில கொண்டு வந்தது பெரிய விஷயம்தான். ஒருவேளை அவங்க இங்க வந்திருந்து காவியாப்பட்ட அவமானமும் அதனால அண்ணன் ஜெயிலுக்கு போன விஷயமும் தெரிஞ்சிருந்தா அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட் உயிரை விட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம இந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதை பாருங்க, அந்நியமாக இருக்கிறவங்களுக்கு தான் நன்றிலாம் சொல்லுவாங்க. நான் ஒன்றும் அந்நியம் கிடையாது. நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன். அதனால நன்றியெல்லாம் சொல்லி என்னை பிரிச்சிடாதீங்க.
அப்பா இந்தாங்கப்பா 100 ரூபாய். இன்னைக்கு நீங்க போய் ஜாலியா வேண்டாம்ப்பா, ஏன்பா குடிக்கிறதெல்லாம் நிறுத்தியாச்சு. என்னப்பா சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாப்பா, இருக்க போகிறதே இன்னும் கொஞ்சம் நாள். என்ன நாள்? 23ஆம் தேதி வரைக்கும் தான். அது வரைக்கும் குடிக்காமல் இருந்தாலாவது போகிற இடத்துல புண்ணியம் கிடைக்குமேனு தான். அப்பா அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா. பிறந்தால் இறப்பது நிச்சயம். அப்பா இப்ப அதெல்லாம் விடுங்க. நான் ஏற்கனவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப நீங்க வேற குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? எனக்கு சந்தோஷம் அதிகமாயிருச்சு. ஓகே, என்ஜாய். இந்தாங்கம்மா பழம். அம்மா இன்னைக்கு நான் ஷெட்டுக்கு போல, அதனால கலெக்ஷன் எடுத்துட்டு வரல. பசங்க சொன்னாங்க, ஏன் ஷெட்டுக்கு போல? அது வந்து வினோத வெளியில கொண்டு வரதுக்காக சில வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன், அதனால ஷெட்டுக்கு போக முடியல. மற்றபடி என்ன வேற எதுவுமே கேட்காதீங்கம்மா. வினோத் வெளில வந்துட்டாரு, நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி சரி, சாப்பிட வாங்க. அது வேண்டாத்த, நாங்க வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டோம். ஆமாமா, அந்த வீட்டில் வினோதோட சேர்ந்து எல்லாரும் பேசிட்டே இருந்தோமா, அப்படியே பேச்சுவாக்கில் எல்லாரும் சேர்ந்து ஒன்னாவே சாப்பிட்டோம். நீங்க சாப்பிடுங்க, நான் உள்ள போறேன். மருமகளே, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமா. அர்ச்சனா, ரொம்ப நன்றி அர்ச்சனா. எதுக்கு? இல்ல, உங்க அண்ணனை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்ததுக்காக உங்க வீட்டில் இருக்கிறவங்க நன்றி சொல்லும் போது எனக்கு ஒன்றும் பெருசா சந்தோஷமா இல்லை. ஆனா இத்தனை நாளா என்ன புரிஞ்சுக்காம இருந்த நீ என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ நன்றி சொன்ன தெரியுமா? அதை நினைச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்தியமா சொல்றேன் அர்ச்சனா, ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் நீ மனசு மாதிரி எனக்கு நன்றி சொன்னதுதான். அதனால தான் நான் உனக்கு நன்றி சொல்றேன். நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் உன்னை என் மனசு மாதிரி உன்னை புருஷனை ஏத்துக்கிட்டு ஒரு பொண்டாட்டிய உனக்கு நன்றி சொல்லல. எங்க அண்ணனை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்ததுக்காக ஒரு தங்கச்சியாவும் காவியாவ ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு அக்கா ஸ்தானத்துல இருந்து தான் நான் உனக்கு நன்றி சொன்னேன். நீ இல்ல, முன்ன பின்ன தெரியாத யாரா இருந்திருந்தாலும் இதே தான் நான் சொல்லியிருப்பேன். என்னமோ பெருசா எங்க வீட்டுல சொன்னியே, என்ன அண்ணியனா நினைச்சு நன்றி எல்லாம் சொல்லாதீங்கன்னு. அவங்களுக்கு வேணா நீ குடும்பத்துல ஒருத்தனா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கு ஒரு அண்ணியன் தான். அதனாலதான் உனக்கு நான் நன்றி சொன்னேன். நான் நன்றி சொன்னதை நினைச்சுக்கிட்டு உன் மனசுல நீ பெருசா கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. என்னங்க, குழந்தை எங்க? குழந்தைய கீழே தங்கச்சிங்களோட படுக்க வச்சுட்டேன். வா ஜெயந்தி. இன்னாங்க. உட்காரு ஜெயந்தி, பக்கத்துல வந்து உட்காரு. என்ன, நான் ஜெயிலுக்கு போனதை நினைச்சு பயந்துட்டியா? ஆமாங்க, ரொம்ப பயந்துட்டேன். எப்படி உங்களை வெளியில கொண்டு வரதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். செல்வன் தான் கடவுள் மாதிரி வந்து உங்களை வெளியில கொண்டு வந்தாரு. அவரை கோயில் கட்டி கும்பிட்டா கூட தப்பு இல்லைங்க. ஆமா ஜெயந்தி, என்னை வெளியே கொண்டு வந்தது மட்டும் இல்ல,
காவ்யாவுக்கும் ராமுக்கும் நடந்துட்டு இருந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. பாரேன், நான் படிச்சவன், யோசிச்சு செய்ய வேண்டிய விஷயத்த படிக்காத நம்ம செல்வம் எப்படி சுமூகமா முடிச்சு வச்சிட்டார் பாத்தியா? ஆமாங்க, செல்வம் உண்மையிலேயே படிக்காத மேதைதான். செல்வத்தை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறத விட செல்வத்தை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற எங்க அம்மாகிட்ட சொன்னா செல்வத்தோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆஹா, இத போய் அவங்க கிட்ட சொல்லி அவங்க மனசு மாறினா சரி வராதே. என்னங்க, நீங்க சொல்றது சரிதான். இந்த விஷயத்த கேட்டா அத்தைக்கு செல்வத்து மேல இருக்கிற கோவம் குறையும் தான். ஆனா இதுல இன்னொரு ஆபத்து இருக்கு. அதை யோசிச்சு பாத்தீங்களா? ஆபத்தா? என்ன ஆபத்து? செல்வம் நம்ம குடும்பத்துக்கு நல்லது செஞ்சிருந்தாலும் காவ்யாவுக்கு ஏற்பட்ட அவமானமும் அதனால நீங்க ஜெயிலுக்கு போன விஷயமும் தெரிய வருமே. இந்த அதிர்ச்சி அவங்களால தாங்க முடியுமா? கண்டிப்பா தாங்க முடியாதுங்க. இது அத்தையோட உயிருக்கே ஆபத்தா போயிடும்.